வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேகா கட்சியில் விஜய் எடுத்த அதிரடியான புதிய முடிவு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தாவேகா பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிரச்சாரம், மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் பாதுகாப்பு திட்டமிடுதலுக்காக காவல்துறையில் ஓய்வு பெற்ற உயர் அதிகாரிகள் கொண்ட குழுவை உருவாக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். இந்த குழுவில் ஓய்வு பெற்ற ஐபி இயக்குனர் மற்றும் டிஜிபி, ஏடிஜிபி உள்ளிட்ட 15க்கு மேற்பட்ட அதிகாரிகளை பார்த்திங்கன்னா இடம்பெற்றுள்ளனர். இந்த அதிகாரிகளில் பார்த்திங்கன்னா முழு பாதுகாப்பு திட்டமிடுதல், கட்சியின் தொண்டர் அணிகளுக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனை வழங்குவார்கள் அப்படின்றத ஒரு புதிய முடிவை எடுத்திருக்காரு. காரணம் என்னவென்றால், அதாவது சமீபத்தில் நடந்த நிகழ்வு தாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா தற்பொழுது கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். ஸோ அந்த சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது, அந்த மாதிரியான அசம்பாவிதத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்றதில் விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கார். ஸோ அதனை தவிர்க்க தான் பார்த்திங்கன்னா இது போன்ற புது புது முடிவுகளையும் புது புது திட்டமிடுதல்களையும் புது புது மாதிரியான அரசியல் முன்னோட்டங்களையும் பார்த்திங்கன்னா முன்னெடுத்து நகர்ந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது விஜய் அவர்களின் அதிரடியான முடிவுகள் தாவேகாவில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா புதிய ஒரு செயல்பாட்டுக்கு வழிவகுக்கிறது. மேலும் விஜய் அவர்கள் இப்பொழுது இன்று பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி இந்த முதல் வாரத்திலே பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பார்த்திங்கன்னா அரசியல் பயணங்களை துவங்க இருக்கிறார் என்பதனை போன மாதம் இறுதியிலே அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஒன்றா ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்புக்கு தேவையான முடிவுகளையும் திட்டமிடுதல்களையும் பார்த்திங்கன்னா திட்டமிட்டு எந்தெந்த ஊருக்கு என்னென்னைக்கு எப்படி அப்படின்றத அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா முடிவுகளை விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அறிவிக்க போகிறார்கள். இல்லை இதுக்கு முன்னாடி போட்டு வச்ச அந்த கால திட்டமிடுதல் பயண அளவே பார்த்திங்கன்னா அந்தந்த டேட்டில் போவாரா, இல்லை அந்த டேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தாவேகா அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா துயர சம்பவம் என்பது அவர்கள் சார்பாக நடந்துவிட்டது. அதனை தவிர்த்து அடுத்தடுத்த அரசியல் நோக்கங்கள் மிக தீவிரமாக இருக்கணும் அப்படின்றதுனால உறுதியாக இருக்கார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் தற்பொழுது வரைக்கும் தாவேகாவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மாற்று செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு பேச ஆதரவாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிட்டு வராங்க. மற்றும் பார்த்திங்கன்னா தாவேகாவில் உறுதியாக பெரும் விதத்தில் மக்களுக்கான ஆதரவையும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவையும் மக்கள் பாதுகாப்பு, தமிழக வெற்றிக் கழகத்தின் பாதுகாப்பு என அனைத்திலும் பார்த்திங்கன்னா மும்முனை முயற்சியாக இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு பதவியும் அவர்களுக்கு தேவையான செயல்பாடுகளையும் தாவேகா வழங்கி வருகிறதாக கூறப்படுகிறது. இதனால் 2026 தேர்தல் விஜயோடையதாக இருக்கும் என்று நம்மளுடைய தாவேகாவினர்கள் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.